ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, நாம் ஆராதிக்கும் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுகுலத்தின் ஒட்டுமொத்த பாவங்களையும் மன்னிக்கவே இந்த பூமியில் பிறந்தார். அதனால நீங்கள் மன்னிக்கிறவர்களா என்று சொல்லி நம் மத்தியில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் பார்க்க போவதான தலைப்பு, நீங்கள் மன்னிக்கிறவர்களா? ஆமென். நீங்கள் மன்னிக்கிறவர்களா என்ற தலைப்பில் நம்மோடு கூட தேவனாகிய கர்த்தர் இடைப்பட்டு பேசின காரியங்களை இந்த அடியோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த மனுகுலத்தின் பாவங்களை மன்னிக்க பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். அதே போல எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் மன்னித்தார். ஆமென். அதற்காகவே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கல்வாரியில் ரத்தம் சிந்தினார், தன் ஜீவனை கொடுத்தார், மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம் தேவன் நம்மை மன்னிக்கிறார் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மற்றவருடைய பாவங்களை, மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறோமா? அல்லது மற்றவர்களை தண்டிக்கிறோமா? அல்லது முறுமுறுக்கிறோமா? அல்லது மற்றவர்களை சாபம் எடுக்கிறோமா? இத்தனை கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். கொடுக்கப்படுகிற வசனங்களின் மூலமாக ஒருவேளை நமக்குள்ள இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்குமானால், மன்னியாத தன்மைகள் இருக்குமானால், ஒருவேளை நம்ம யாரையும் மன்னிக்காமல் இருப்போமானால், இந்த செய்தியை கேட்கிற மாத்திரத்தில் நாம் மனம் திருப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மன்னிக்கிறோமா அல்லது தண்டிக்கிறோமா அல்லது முறுமுறுக்கிறோமா அல்லது மற்றவர்களை சாபம் எடுக்கிறோமா? இத்தனை கேள்விகள் வருகிறது. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், ஆமென், நீங்கள் மன்னிக்கிறவர்களா? சொல்லுங்க, நீங்கள் மன்னிக்கிறவர்களா? ஆமென். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் அதில் 32வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எபேசியருக்கு நிருபம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். வேற ஒருத்தர் யாரும் வாசிங்க, இந்த பக்கம் யாரும் ஒருத்தர் வாசிங்க. பக்கம் சொல்லுமா, எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். 267 எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க, வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நம்மிடத்தில் குறைகள் உண்டு என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தின்படி, எந்த வசனத்தின்படி? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனத்தின்படி பார்த்தால் எத்தனை பேரை மன்னித்திருக்கிறோம் என்பது தெரியும். அல்லது எத்தனை பேரை மன்னிக்காம இருக்கிறோம் என்பது தெரியும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் மன்னிக்க சொல்கிறார், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் மன்னிக்க சொல்லுகிறார், நாம் மன்னிக்கிறோமா? தேவனுடைய சித்தம் செய்கிறோமா அல்லது மீறி நடக்கிறோமா? ஆமென். தேவன் இதை குறித்து மேலும் என்ன சொல்கிறார் என்று சொல்லி வேதத்தின் மூலமாய் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதுல 32வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவருடைய ஆண்டவர் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே, மாதிலமா சாரிமா 18வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது வருது. 23 வாசிங்க. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர்
ஊழியக்காரரிடத்தில் ஊழியக்காரர்களிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒரு ஒப்பாயிருக்கிறது. ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. 24 வாசிங்க. அவன் கணக்கு பார்க்கப்படுகிற பொழுது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ கடன் பட்டவர்களை என்ன பண்ணணுமா? மன்னிக்கணும் என்கின்ற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. கணக்கு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மத்தேயு 18:21 வாசிக்குமா? அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தார். கவனிங்க. என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால். திரும்ப ஒரு விசுவாசிமா. என் சகோதரன் ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். திரும்ப ஒருத்தர் வாசிங்க. ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமோ என்று சொல்லி கேட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரிடத்துல ஒரு பேதுரு வந்து ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரே என் சகோதரன் கூட பிறந்தவங்க மாத்திரமல்ல, ஒரே சபையில ஒரே பாத்திரத்துல பானம் பண்ணுகிற விசுவாசிகளோட கூட்டம். ஆமென். அப்போ என் சகோதரர்கள் அப்படின்னா ஒரே சபையில் இருக்கிற மற்ற சகோதரிகள் இல்லை. எல்லா சபைகளிலும் எந்த சபையா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எத்தனை சபையில் இருந்தாலும் எந்த சபையில் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே சகோதரர்கள் அர்த்தம். உறவு முறைகள் வேறு வேறு இருக்கலாம், உலக பிரகாரமான உறவு முறைகள் வேறு வேறு இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வரும்பொழுது ஒரே சகோதரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக என் சகோதரன் ஒருவன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், பாவம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 7 தரமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ஏசப்பா என்ன பதில் சொல்ற? பாசிங்க. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். 70 தரம் எத்தனை வருது? 70 தரம். 7 × 70 749 490 தடவை மன்னிக்கணும். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 100 தடவை இல்லை, 200 தடவை இல்லை, 300 தடவை இல்லை, 400 தடவை இல்லை, 470 தடவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நாம மன்னிக்கிறோமா? பயங்கரமான ஒரு கேள்வி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? நான் இல்லை ஏசப்பா, நான் யாரையுமே என் இருதயத்தில் கட்டி வைக்கல, டோட்டலாக எல்லாரையுமே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமானால் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதில் போய் சொல்லவே நம்ம கூடாது. அதனால் இந்த வார்த்தை வரும்பொழுது ஒரு தடம் இல்லை, 7 தடம் இல்லை, 70 தரம், 490 தரம் மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கிறோமா? இல்லை மன்னிச்சு இருக்கிறோமா? இல்லை இனிமேலாவது மன்னிப்போமா? ஒரு ஐக்கியமாக இருப்போமா? ஒரு பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்போமா? ஒரே சபையில் இருக்கிறோம், இல்லை வெவ்வேறு சபையில் இருந்தாலும் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே தேவனாக இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், ஒரே வாயினால் அவரை துதிக்கிறோம், ஒரே வாயினால் மற்றவர்களை தூஷிக்கிறோம். அப்போ மன்னிக்காத சில காரியங்கள் மத்தியில் இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இந்த நேரத்தில் நமக்கு வரும்பொழுது இந்த வார்த்தை நம்ம இருதயத்தை குத்தணும், நம்மளோட உள்ளத்தை உடைக்கணும். ஆமென். ஏசப்பா, நான் மன்னிக்காமல் இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒப்புரவாயிடணும். மன்னிச்சா என்ன ஆகும், மன்னிக்காவிட்டா என்ன ஆகுன்றதை இதுல இருந்து பார்க்க போறோம். ஆமென். 2 பேர் ஒரு எஜமான இடத்துல ஒருத்த கடை வாங்கியிருக்கிறான், கடை வாங்கினவங்க கிட்ட ஒருத்த கடை வாங்கியிருக்கிறான்.
நல்லா புரிஞ்சுங்க. ஒரு எஜமான இடத்துல ஒருத்தர் போய் கடன் வாங்கியிருக்கிறான். இந்த எஜமான இடத்துல போய் ஒருத்தர் கடன் வாங்கிறான். இந்த கடன் வாங்கினவங்கிட்ட இன்னொருத்தர் கடன் வாங்கியிருக்கிறான். புரியுதா? அப்போ ஒரு எஜமான் கடன் வாங்கினவங்க மன்னிக்கிறாரு. இந்த கடன் வாங்கினவன் இன்னொருத்தர் கடன் வாங்கினாம அவனை மன்னிக்காம இருக்கிறாரு. இது ரெண்டு கான்செப்ட் குறித்து பார்க்க போகிறோம். மன்னிச்சா என்ன நடக்குதுன்றதையும் மன்னிக்கலன்னா என்ன நடக்குதுன்றதையும் பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இதன் அடிப்படையில் பார்த்தால், அதாவது 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதனுடைய அடிப்படையில் பார்த்தால் ஒரு எஜமான் ஒரு ஊழியக்காரனை மன்னிக்கிறார். இந்த கடன் வாங்கின ஊழியக்காரனாகிய இந்த ஒருவன் மற்றவனை தண்டிக்கிறார். இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இவனுடைய நிலைமை என்ன ஆச்சு? அதாவது மன்னிச்சு விட்டுட்டாரு. ஒரு ஊழியக்காரனை ஒரு எஜமான் மன்னிச்சு விட்டுட்டாரு. மன்னிக்கப்பட்ட ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை மன்னிக்காம போனதுனால அவனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். 25வது வசனத்தை வாசிக்கலாமா? கடனை தீர்க்க எத்தனாவது வாசிக்கிறீங்களா? 25 வாசிமா. கடனை தீர்க்க இல்லை 24 வாசி. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் அந்த ராஜா வந்து கணக்கு பார்க்க தொடங்கின போது அந்த ராஜா கிட்ட 10,000 தாலந்து கடன் ஒருவன் இருந்தான். அவனை அழைத்து அவன் முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்போ கடனை கேட்கிறாங்க. எப்பா நீ இந்த மாதிரி இவ்வளோ தாளந்து 10,000 தாளந்து என்னத்துல கடன் வாங்கி இருக்கிறல அந்த கடனை கொடுன்னு கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு வாசிங்க. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அந்த ராஜா சொல்றாரு, எப்பா நீ கடன் வாங்கின இவ்வளோ நாள் ஒன்றும் கொடுக்காம இருக்கிறேன், இப்படியே காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதனால இது சரிப்பட்டு வரல. நீ என்ன பண்ணுறன்னா உனக்கு திராணி இருக்குதோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லாத விஷயம். நீ என்ன பண்ணுறன்னா என்னுடைய கடனை இவ்வளோ நாள் அடைக்காமல் இருக்கிற, தாமதம் பண்ணி கொண்டிருக்கிற, அதனால் நீ போய் உன்னோட பெஞ்சாதி உன் பிள்ளைகள் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் உன்னோட சொத்து பற்றி எது இருக்குதோ நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, மொத்தத்தையும் விற்றுட்டு என்னோட கடனை வந்து நீ அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுகிறார். புரியுதா? எவ்வளோ நாள்